நம்ம கொள்ளு தோசை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு கொள்ளு வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். ரொம்ப கோல்டான பாடிக்கு வந்து இது வந்து சாப்பிட்டாக்கா அந்த கோல்டையே ரிலீஃப் பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கப் இதே வந்து நிறைய ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் ஒரு 3 சின்ன கப்பு தான் இது. இதில் வந்து ஒரு 3 கொள்ளு போட்டுக்கலாம். 3 கொள்ளு. இதில் ஒன்றே ஒன்று தான் அரிசி. பச்சரிசி தான் போடணும் இதுக்கு. அப்போ தான் தோசை வந்து இது ரொம்ப சாஃப்ட்டு. இதோட இது பச்சரிசி சேர்த்தா தான் நல்லா வரும். பச்சரிசி 1. இது 3, இது 1 இந்த சின்ன கப்பில். இதுக்கு வந்து இந்த கொள்ளை வந்து நல்லா கழுவி ஊற போட்டு 12 மணி நேரம் ஊறணும். 12 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த 12 மணி நேரம் ஊறும்போது ஒரு 10 மணி நேரம் ஊறி இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி இந்த பச்சரிசியை ஊற போட்டால் போதும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த பச்சரிசி ஊறினாக்க போதும். இது மட்டும் 12 ஹவர்ஸ் ஊறணும். இது இது வந்து ஊறி இது நல்லா நம்ம கழுவி கல் இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக எடுத்துட்டு, ஏன்னா கொள்ளுல வந்து கொள்ளு கலர்லேயே கல் இருக்கும். அதை வந்து நம்ம நீட்டாக பார்த்து எடுத்துக்கணும். இதுவும் நல்லா ஊறுறதுக்கப்புறம் இது 2 ஹவர்ஸ், இது 12 ஹவர்ஸ். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த தனியா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 பச்சை மிளகாய், உப்பு, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். அரைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம தோசை பண்ண போகிறோம். ஊறதே 12 ஹவர்ஸ் ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு 2.5 3 மணி நேரம் கழிச்சு தான், ஏன்னா நம்ம நைட்டே இதை வந்து ஒரு 7 மணி 8 மணி அந்த டைமில் இதெல்லாம் ரெடி பண்ணி ஊற போட்டுட்டோம்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் அரைச்சி வச்சு இது வந்து 12 ஹவர்ஸ் ஊறுறதுக்கப்புறம் அரைச்சி வச்சு 3 மணி நேரம் ஆயிருக்குது. இப்போ வந்து ஒரு மாதிரி பாருங்கள் ஒரு மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆன மாதிரி பொதன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்காக தான் நல்லா ஆனால் மெல்லிசாக தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இதுக்கு வந்து நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கேன் சட்னிக்கு. இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இது நிலக்கடலை சட்னி அரைச்சிக்கலாம். இது வந்து இப்போது தோசை செஞ்சு உப்பு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து தோசை செய்யலாம். இப்போ ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம கொள்ளு தோசைக்காக அரைச்சி வச்சுருக்கோம். கொள்ளு வந்து 12 ஹவர்ஸ் ஊறி அது வந்து 3 ஹவர்ஸ் அரைச்சி வச்சதுக்கப்புறமா 3 ஹவர்ஸ் கழித்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். கொள்ளு வந்து ரொம்பவே நல்லது. கொள்ளு அந்த சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து. குதிரைக்கெல்லாம் கொள்ளு கொடுக்கறது எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இல்லைங்களா? அதை வந்து நம்ம வந்து சில சமயம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அதையும் நம்ம யூஸ் பண்ணணும். சட்னியாவோ தோசையாவோ பொடியாவோ கூட யூஸ் பண்ணி நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றோம். நம்ம இன்னைக்கு வந்து தோசைக்கு ஊற போட்டு தோசை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க.
இது வந்து தோசை வந்து நல்லா மெல்லிசா சூப்பராக வரும் தோசை. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஓரமாக. நம்ம எவ்வளோ பெரிய தோசை வேணால் பண்ணலாம். இது கல் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக போட்டுருக்கேன். ஆனால் சூப்பராக தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான தோசை. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சாப்பிடலாம் இது. நல்லா மொறுன்னு வருங்க. நல்லா சூப்பராக வரும். கொள்ளு தோசைக்கு நிலக்கடலை சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி என்ன வேணால் செஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையாக வேக விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு தோசை நல்லா வந்திருக்கு. மெரிசா போட்டு கொஞ்சம் நிதானமாக வேக வச்சு நல்லா ரோஸ்ட்டாக பண்ணி எடுத்து கொடுத்தாக்க எல்லாருமே நம்ம விரும்பி சாப்பிடுவோம். நம்மளுக்கு கொஞ்சம் வெத்தன் வேணுன்னா கொஞ்சம் முன்னாடி கூட எடுத்துடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், எவ்வளோ நேரம் ஊற போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இது கொள்ளு வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது, நிறைய அதில் வந்து இம்யூனிட்டி, நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி கொடுக்குற ஒரு நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதனால நம்ம வந்து அதை வந்து கேர்லெஸ்ஸாக விடாமல் அதையும் நம்ம ஒரு 10 days ஒன்ஸ் இதையும் நம்ம செஞ்சு சாப்பிடணும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.